சன் கான்சியஸ். ஆனா பெந்தேகோஸ்தே இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னா சின் கான்சியஸ். எல்லாம் சொல்லுங்க. அதாவது பாவத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. தட் இஸ் சின் கான்சியஸ். நான் பிள்ளைன்றதை யோசிச்சுட்டு இருக்கேன். தட் இஸ் சன் கான்சியஸ். கையை தருங்க நல்லா. சன் கான்சியஸ். இந்த நேரத்தில் வாசித்துக்கிட்டு இருந்தேன் யோபுவை பத்தி. ஒரு நல்லவனை கூட பிசாசு எந்த அளவு சோதிச்சிருக்கிறான். அவனை தரித்திரத்துக்கு கொண்டு வந்துட்டான் பாருங்க. காலையில் மெடிடேஷன் யோசிச்சு நல்லவனை கூட பிசாசு இப்படி சோதிச்சிருக்கானையா அப்படின்னு. அப்போ ஆவியானவர் சொன்னார், ஒரு நல்லவனை தரித்திரனாக்க பிசாசால லீகலாக ரைட்டு வாங்க முடியும்னா ஒரு கெட்டவனா நான் ஏன் பணக்காரனா கூடாதுன்னு கேட்குறாரு. கைத்துட்டு அவர் புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. நான் கெட்டவன் நான் கெட்டவன் நீங்க சொல்லணும். நான் கெட்டவனா இருந்தாலும் நான் உயர்த்து வர்றா. ஏன்னா நல்லவனை தரித்திரன் ஆக்கிருக்கீல, அப்ப கெட்டவன இந்த இடத்துக்கு வாங்க. நீங்க கெட்டவனா இல்லையான்றது சிலுவை நிர்ணயிக்கும், வேற விஷயம். உங்க மனசாட்சிக்கு நான் சொல்றேன். நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கணும். நான் பாவியா இருந்தேன்னா நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம். நீ பாவி நீ சொல்லுப்பா, நீ பாவினே வச்சு கொண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, பரிசுத்தமான யோபுவை நீ தரித்திரனாக்க முடியும்னா, தரித்திரன் ஆக்கியிருக்கிறதுனா, அப்ப என்னுடைய தேவன் பாவிகளை உயர்த்துவதற்கான லீகல் ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீ இதை செஞ்சினா அவர் அதையும் செய்யறதுக்கு பவர் இருக்கு. அதனால நான் பரிசுத்தவான் என்பது வேறு விஷயம், நான் பரிசுத்தவான் என்பது உயர்த்தப்பட வேறு விஷயம். ஒருவேளை உன் கணக்கு பண்ண பாவியா இருந்தால் நான் உயர்த்தப்பட போவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். ஒருத்தர் சொல்லி, என் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். என்னவா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா அவன் யாரு? பாவி. அவனை பார்த்து சொல்லி, என் மகனே, கையெழுத்துங்க, my son your sin, my son your sin அப்படின்றாரு. படிக்கும்போது அப்படியே உள்ள உருகுது. அவன் சின்னுக்குள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவனை சன்னு அப்படின்னு கூப்பிடுறாரு. மன்னிக்கப்பட்ட பிறகு சன்னுன்னு சொல்ல, சன்னுன்ன பிறகுதான் மன்னிக்கிறாரு. your sins were forgiven my son அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய தேவன். நான் அவர் சன்னுங்க. ஆமென். சன் கான்சியஸ். எல்லாம் சொல்லுங்க. சன் கான்சியஸ் நியூ கவர்னன்ட்ல ரொம்ப முக்கியம். சன் கான்சியஸ். எல்லாம் சொல்லுங்க. ஆமென். ஆமென். கான்சியஸ்னா உணர்வு, பிள்ளை என்கிற உணர்வு. இன்னைக்கு நமக்கு தேவையான உணர்வு என்ன? சன் கான்சியஸ். திரும்ப சொல்லுங்க. சன் கான்சியஸ். ஆனா பெந்தேகோஸ்தே இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னா சின் கான்சியஸ். எல்லாம் சொல்லுங்க. அதாவது பாவத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. தட் இஸ் சின் கான்சியஸ். நான் பிள்ளைன்றதை யோசிச்சுட்டு இருக்கேன். தட் இஸ் சன் கான்சியஸ். கையை தட்டுங்க நல்லா. சன் கான்சியஸ், சன் கான்சியஸ், சன் கான்சியஸ், சன் கான்சியஸ், சன் கான்சியஸ். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சன் கான்சியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். மை சன் யுவர் சின்ஸ் அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு அழகான பேர் உண்டு, பாவிகளின் சிநேகிதர். பாவிகளின் சிநேகிதர். பிதா ஒருவரும் சேரக்கூட ஒளியில வாசமா இருக்கிறாரு. அவர் பரிசுத்தர் 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 பிதாவை துதிக்கிறாங்களாம். குமாரன் என்ன சொல்றேன்னா பாவிகளுக்கு ஃப்ரெண்ட்ன்றாரு. என்ன கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. இங்கதான் ட்ரினிட்டி நிக்குது. ஒருத்தர் கம்ப்ளீட் ஹோலி, ஒருத்தர் கம்ப்ளீட் சின்னர் கூட கையை கொடுத்து நிக்கிறாரு. அப்ப பாருங்க, சவுல் யோனத்தான்ட்ட சொல்றான், நீ ராஜகுமாரன், நீ இப்ப இந்த ஆடு மேய்க்கிற கூட சுத்திட்டு தெரியா அப்படின்ற. நல்லா பாருங்க, யோனத்தான் சவுலோட ஃப்ரெண்டானனால, இது மன்னிக்கும் தாவீதோட ஃப்ரெண்டானனால யோனத்தான் எந்த அளவு அவனை நேசிச்சான்னா, அப்பாவுடைய ராஜ பதவி தனக்கு வருது, அதே கூட உனக்கு நான் தரேன்டா, நீ அப்பாவுக்கு அடுத்து நீ ராஜாவாகடான்னு. அதைத்தான் இயேசு நமக்கு செஞ்சாரு. அவர் நமக்கு ஃப்ரெண்டானார். நம்ம ஆடு மேய்க்கிற குளத்தில் இருந்தாலும், அவர் ராஜகுமாரனா இருந்தாலும், அவர் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிறார். ஃப்ரெண்ட் ஆகி தன்னுடைய ராஜகுமார அந்த பதவியை ஆசீர்வாதத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ற நம்ம பேருக்கு. கையை தட்டுங்கிறது அவருக்கு. ஆமென். அவ்வளவாக அவர் நம்ம நேசிக்கிறார். அதனாலதான் பாவிகளின் சிநேகிதன் தான். நன்றாக கவனிங்க அன்புக்குரியவர்களே, அந்த சன் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது சன் கான்சியஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா திட்டங்களும் முடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இந்த நிமிடத்திலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஆய்க்காமல் போய்கொண்டே இருக்கிறது.
வாய்க்காமல் போய்கொண்டே இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேவன் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நேர, ஐஸ்வர்யத்துக்கு நேர அழைத்து செல்லும்படிக்கு இப்பொழுது பேச அவர் ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் பெரிய ஆள் என்பதனால் தேவன் நம்மள்ட்ட பேசுறது கிடையாது. அவர் பேச ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் நேரம் கடந்து செல்கிறோம்.